பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33வது வசனம். துன்மார்க்குடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பு பிரசனம் உங்களுடைய வாழ்க்கை நிறைவே தொடரட்டும். துன்மார்க்குடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய வீட்டில் எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதா, சாபம் இருக்கிறதா? இன்றைக்கி பைபிள் வச்சுருப்பாங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, உறவுகளுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, வேலையில் உண்மையாக இருக்க மாட்டாங்க. நம்ம இஷ்டம் போல இருப்போம், நாம் எப்படி வேணால் இருப்போம். நம்ம ஜெபம் பண்ணோடனே கர்த்தர் அற்புதம் செய்யணும். அதுதான் இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டியில் ஓடிக்கிட்டு இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு போகிறாங்கன்னா போதும், யாரோ ஒரு ஊழியக்காரர் கூப்பிடுவாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. உடனே அவங்களுக்காக ஒரு மன்றாட்டா கர்த்தர் அற்புதம் செஞ்சுடுவாரா? சர்ச்சுக்கே வர மாட்டாங்க, கோயிலுக்கு போக மாட்டாங்க, இஷ்டம் போல் இருப்பாங்க. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி மன்றாட்டா கர்த்தர் அற்புதம் செஞ்சுடுவாரா? செய்ய முடியாது. ஊழியத்தில் இருக்குன்னு நினைப்பாங்க, அவங்க வரங்கள் வல்லமையில் வேறு நினைப்பாங்க. எப்படி கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியும்? அப்போ அதுக்கு தேவையான உபவாசம் பண்ணணும் இல்லையா? அப்போ அந்த உபவாசம் பண்ணாமல் இருப்பாங்க. அப்போ அதனால் வராத என்ன கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எல்லா காரியங்களையும் நாம் சற்று கவனித்து பார்க்கணும். நிறைய நேரங்களில் இதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த துன்மார்க்குடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறாராம். அப்போ நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வர்றதுக்கு நான் என்ன செய்யணும்? துன்மார்க்கராக இருக்கிற எத்தனையோ நேரங்களில், எத்தனையோ விஷயங்களில் இஷ்டம் போல் போன வாழ்க்கை இன்றைக்கி துன்மார்க்கத்தை வாங்கின கிட்ட திரும்ப செலுத்தின வசனம் சொல்லிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இருளுக்கொலிக்கு சம்பந்தம் இல்லைன்னு வசனம் சொல்லிக்கிறது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எதுன்னு கர்த்தர் சொல்கிறத பார்க்கணும். அதனால் இயேசுவி நாமத்தினால கர்த்தருடைய அன்புக்காரன் கூட இருந்து நிறைவான ஒரு பலனையும் கர்த்தர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நாம் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், அவனுடைய அன்புக்காரன் கூட இருந்து உதவி செய்யட்டும். அதான் அவர் சொல்கிறாரு, துன்மார்க்குடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். நிறைய நேரங்களில் அந்த துன்மார்க்குடைய வீட்டில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் போகிறாங்க, அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, அற்புதம் நடக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க. அற்புதம் நடக்கும் தான், அது அற்புதம்லாம் மாற்றமே கிடையாது. இந்த பூமியில் நமக்கு அற்புதத்தை பெற்றுக்கொண்டதுனால, அதிசயம் நடந்ததுனால உடனே பரலோகம் கிடையாது. ஒரு மாற்றம், நாம் அதனாலேயாவது மனம் திரும்புவதை ஆண்டவருடைய அன்பை நோக்கி பார்க்கணும் என்பதற்காக கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். எத்தனையோ பேர் ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்கலைங்க. கண்ணீர் வெடிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்கலை. திடீர்னு என்னைக்காவது ஒரு நாளைக்கு சர்ச்சைக்கு வருவாங்க, போவாங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதம் அதிசயம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு கர்த்தர் கொடுப்பார். திடீரென்று ஒரு நாள் அவருடைய மரணம் நடந்துடும். எனக்கு பிரியமானவர்களே, அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றங்களும் தோல்விகள் நடந்திருக்கிறத நிறைய முறை நான் பார்த்துருக்கிறேன். அதுதான் சொல்லப்படுகிறது, துன்மார்க்குடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் நீதிமான், நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். அதனால் இந்த நாளில் நம்ம நிம்மதியாக இருக்கிறத சாப்பிட்டு அழகான ஒரு தூக்கம் போடுறோம் பாருங்கள், அதுதான் நீதிமான்களுடைய வாசஸ்தலம். சந்தோஷமான தூக்கம், ஒரு ரிலாக்ஸான ஒரு வாழ்க்கை. நமக்கு தெரிந்த பாடலை பாடுறோம், வேதத்தை வாசிக்கிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், அவருக்கென்று வாழ நம்மளை அர்ப்பணிக்கிறோம். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதனால் இதை கவனமாக பார்த்து நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். அதனால் உங்களுடைய என்னுடைய வாசஸ்தலம் நீதிமான்களுடைய வாசஸ்தலமாய் மாற வேண்டுமானால், நீதிமான் என்ற பதத்துக்குள்ள கிருபைக்குள்ள தயவுக்குள்ள அர்த்தத்துக்குள்ள நம்மளை அர்ப்பணிக்கணும். அப்போ தான் நம்முடைய வாசஸ்தலம் ஆஸ்வதிக்கப்படும். நாம் எங்கே போனாலும் அங்கே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். பரிசுத்த அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக நீர் எங்கள் ஆசீர்வதிப்புக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோமே. எத்தனை நேரங்களில் நாங்கள் வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் எங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நேர்த்தியாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்கப்பா. நீர் விரும்புகிற பாத்திரமாக எங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென்.